ஜனவரி 15, 2024 அன்று மதியம் 2:32 மணிக்கு சூரியன் மகர ராசிக்கு மாறுகிறது. சூரியன் அனைத்து கிரகங்களிலும் மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது மற்றும் ஆற்றல் முக்கிய ஆதாரமாகவும் கருதப்படுகிறது. சூரியன் இல்லாத வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது. சூரியன் இயல்பிலேயே ஆண்பால் மற்றும் சிக்கலான பணிகளை கையாளும் உறுதியை அளிக்கிறது. இது தவிர இது தலைமைப் பண்புகளையும் பிரதிபலிக்கிறது. ஜாதகத்தில் சூரியன் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான நிலையில் உள்ளவர்களுக்கு தொழில், செல்வம், உறவுகளில் மகிழ்ச்சி மற்றும் தந்தையின் ஆதரவு ஆகியவற்றின் அடிப்படையில் அனைத்து வகையான நன்மைகளும் கிடைக்கும். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருப்பவர்கள் சுப பலன்களைப் பெறுவார்கள், மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள், அத்தகையவர்களிடம் வலுவான தலைமைப் பண்புகள் காணப்படுகின்றன. மேஷ ராசியில் சூரியன் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் ஏப்ரல் மாதத்தில் அது பூமிக்கு மிக அருகில் வந்து தனது உயர்ந்த நிலையை அடைகிறது. இதற்குப் பிறகு அக்டோபர் மாதத்தில் அது பூமியிலிருந்து வெகு தூரம் நகர்ந்து அதன் கீழ்நிலைக்கு வந்து அதன் சக்திகளை இழக்கிறது. பலவீனமான சுக்கிரனின் செல்வாக்கின் காரணமாக ஒரு நபர் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் செரிமான பிரச்சினைகள், நாள்பட்ட உடல்நலப் பிரச்சினைகள் போன்றவற்றில் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். வேத ஜோதிடத்தில் சூரியன், கிரகங்களின் ராஜா, ஒரு ஆண் இயல்பு கொண்ட ஒரு ஆற்றல்மிக்க மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது. இந்த கட்டுரையில் சூரியன் மகர ராசியில் பெயர்ச்சிப்பதால் ஏற்படும் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் பற்றி அறிந்து கொள்வோம். மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி அதன் மூல முக்கோண ராசியில் அமைந்திருந்தால் அந்த நபர் மிகவும் நல்ல பலன்களைப் பெறுகிறார். சூரியன் மேஷத்தில் அமைந்திருக்கும் போது, போர்வீரர் கிரகமான செவ்வாய் ஆட்சி செய்யும் போது சூரியன் சக்தி வாய்ந்த நிலையில் உயர்ந்து நிற்கிறது. சூரியன் சிம்மத்தின் ஆட்சி அதிபதி, இயற்கை ராசி மற்றும் முதல் ராசியிலிருந்து 5வது வீடு. இந்த 5வது வீடு ஆன்மீக போக்குகள், மந்திரங்கள், வேதங்கள் மற்றும் குழந்தைகளை குறிக்கிறது. ஜோதிடத்தில் சூரிய கிரகத்தின் முக்கியத்துவம். ஜோதிடத்தில் சூரியன் உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மாறும் கிரகமாக அறியப்படுகிறது. இந்த கிரகம் ஒரு நபரின் வாழ்க்கையில் நிர்வாகத்தையும் கொள்கைகளையும் குறிக்கிறது. சூரியன் இயற்கையால் வெப்பமான கிரகமாக கருதப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் தங்கள் ஜாதகத்தில் சூரியன் சக்தி வாய்ந்த நிலையில் உள்ளவர்கள் மற்றவர்களை விட இயற்கையில் மிகவும் ஆக்ரோஷமானவர்கள். சிலர் இதை ஏற்றுக்கொண்டாலும் சிலர் இதை ஏற்றுக்கொள்வது எளிதானது அல்ல. எனவே பொதுவாக ஆக்ரோஷமான நடத்தை கொண்டவர்கள் வாழ்க்கையில் அதிக வெற்றியைப் பெற நிதானத்தையும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். சூரியனின் அருள் இல்லாமல் எந்த ஒரு நபரும் வாழ்க்கையில் உயர்நிலையை அடைய முடியாது. ஜாதகத்தில் ஒரு வலுவான சூரியன் வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தி, சரியான ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதை வழங்குகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால், உதாரணமாக மேஷம் அல்லது சிம்மத்தில் இருந்தால், ஒருவரை பலவீனமான நிலையில் இருந்து வலிமையான நிலைக்கு அழைத்துச் செல்லும் திறன் சூரியனுக்கு உண்டு. மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் சாதகமான நிலையில் இருந்தால், அத்தகைய நபர் தனது தொழிலில் மரியாதை மற்றும் உயர் பதவியைப் பெறுகிறார். ஒரு வலுவான சூரியன், குறிப்பாக குரு போன்ற ஒரு நல்ல கிரகத்தால் பார்வையிட்டால், அந்த நபருக்கு உடல் மற்றும் மன திருப்தியைத் தருகிறது மற்றும் நபரின் வாழ்க்கையில் உறுதியையும் அளிக்கிறது. இருப்பினும் இது ராகு, கேது அல்லது செவ்வாய் போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்தால் அந்த நபர் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள், மரியாதை குறைவு, நிதி பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். மணிக்கம் ரத்தினம் சூரியனின் ரத்தினமாக கருதப்படுகிறது மற்றும் அதை அணிந்தால் சூரியன் தொடர்பான எதிர்மறையான விளைவுகளை நபருக்கு குறைக்கலாம். அத்தகைய நபரின் ஜாதகத்தில் சூரியனின் நிலை மற்றும் செல்வாக்கு வலுப்பெறும். சூரியன் ஒரு நபரின் வாழ்க்கைக்கு வழங்கக்கூடிய பொதுவான முடிவுகள் மேலே உள்ளன. மகர ராசி சனியால் ஆளப்படும் ராசியாக கருதப்படுகிறது. சூரியன் சனிக்கு நேர் எதிரானது. எனவே சூரியன் மகர ராசியில் பெயர்ச்சிக்கும் போது ஒரு நபருக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் ஜாதகக்காரர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். தந்தை மற்றும் பெரியவர்களுடன் வாக்குவாதங்கள் மற்றும் அவர்களின் தொழில் தொடர்பான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். தொழிலில் பல மாற்றங்களைக் காணலாம் மற்றும் மகர ராசியில் சூரியன் தங்கியிருக்கும் போது அவர் மீண்டும் மீண்டும் தனது தொழிலை மாற்றுவதைக் காணலாம். சிலருக்கு அந்த நபரின் ஜாதகத்தில் சூரியனின் நிலையைப் பொறுத்து சூரியனின் பெயர்ச்சி நன்றாக இருக்கும். மற்றவர்களுக்கு மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி சாதகமற்றதாக இருக்கலாம். ராசியின்படி கணிப்பு. 2024ஆம் ஆண்டு மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சிப்பதன் விளைவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் இப்போது தெரிந்து கொள்வோம். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் 5ஆம் வீட்டின் அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது 10ஆம் வீட்டில் இருக்கும்.
மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிசயம். இந்த நபர்கள் பொதுவாக தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் சூரியனின் இந்த முக்கியமான பெயர்ச்சியின் போது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில், மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்வதற்கும் பணியிடத்தில் விருதுகள் மற்றும் பதவி உயர்வுகளைப் பெறுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பெயர்ச்சியின் போது மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்கள் நோக்கத்தை விரிவுபடுத்துவதில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் உங்களில் பலர் புதிய வேலை வாய்ப்புகளையும் பெறலாம். இந்த பெயர்ச்சியின் போது மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தமான வெளிநாட்டுப் பயணங்களுக்கான அறிகுறிகளும் உள்ளன. வியாபாரத்தில் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சியில் உங்கள் இடத்தை பாதுகாத்து வெளிநாட்டில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் ஆற்றல் நிலை மற்றும் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். இதனுடன் உங்கள் வணிகத் துறையில் பல சாதனைகளை அடைவதில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் கூட்டாண்மையில் வணிகம் செய்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல வெற்றியைப் பெறுவதிலும் மற்றும் உங்கள் வணிகத்தில் உங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் அதிக நேர்மையைக் காணப் போகிறீர்கள். உங்கள் துணைவியார் அல்லது உங்கள் மனைவியிடமிருந்து உங்கள் உறவில் அதிக தயார் நிலையையும் நேர்மையையும் நீங்கள் காண முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உறவில் நல்ல மற்றும் வலுவான அர்ப்பணிப்பு மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். ஆரோக்கியத்தைப் பற்றி பேசுகையில், இந்த காலகட்டத்தில் நீங்கள் கால்களில் வலி, மூட்டுகளில் விரைப்பு போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்களின் வலுவான மனப்பான்மை மற்றும் உறுதியின் காரணமாக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் மிகச் சிறப்பாக இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் 4ஆம் வீட்டின் அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது 9ஆம் வீட்டில் அமர்வார். இந்த ராசிக்காரர்கள் சிலருக்கு வெளிநாட்டில் சொத்து வாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் சிலருக்கு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் வெளிநாட்டு வருமானம் மூலம் சம்பாதித்து திருப்தி அடைவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவார்கள். தொழில் வாழ்க்கை பற்றி பேசுகையில், மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கப் போகிறீர்கள். இந்த ராசிக்காரர்கள் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் இதுபோன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு பலனளிக்கும். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் ஒரு புதிய வேலையில் சேர்ந்தால் அவ்வாறு செய்வதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாட்டில் வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம். கூட்டுத் தொழில் அல்லது தனியாகத் தொழில் செய்தால் வெளிநாட்டில் இருந்து வெற்றி பெறலாம். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் பங்கு வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் வணிக ஒப்பந்தங்களில் வெற்றி பெறுவீர்கள். பணத்தின் அடிப்படையில் நல்ல லாபத்தை பெறுவதற்கான அறிகுறிகளை பெறுகிறீர்கள் மற்றும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் அன்பை வலுவாக வைத்திருக்கும் நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். இந்த பெயர்ச்சி போது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மகத்தானதாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் நிலைமை மகிழ்ச்சியுடன் நன்றாக இருக்கும். அதிக அளவிலான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் திருப்தியுடன் இந்த பெயர்ச்சி போது உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்ப சூழ்நிலையும் நன்றாக இருக்கும். இது உங்கள் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக வைத்திருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் 3ஆம் வீட்டின் அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 8வது வீட்டில் இருப்பார். மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டும். இல்லையெனில் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்கள் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அல்லது வேலைக்காக வெளிநாடு செல்லலாம். வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி அதிக லாபம் ஈட்டுவதில் மிகவும் சாதகமான அறிகுறிகளை கொடுக்கவில்லை. சில சூழ்நிலைகளில் நீங்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். இந்த இழப்பை தவிர்க்க உங்கள் வணிகச் செயல்பாடுகளை சீராக நடத்துவதற்கு உயர்நிலை திட்டமிடல் ஆகியவற்றின் உதவியை நீங்கள் பெற வேண்டும். நீங்கள் கூட்டாண்மையில் வணிகம் செய்கிறீர்கள் என்றால் அதிக லாபத்தை பெற உங்கள் வணிகத்தை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் தொழில்முறை முறையில் நடத்த வேண்டும். மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது நீங்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை வீணாக்காமல் இருக்க கவனமாக திட்டமிட்டு உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிப்பதில் வெற்றியடைவீர்கள். ஆனால் அதை உங்கள் நோக்கத்திற்காக நீங்கள் பயன்படுத்த முடியாது. தேவையற்ற செலவுகளால் உங்கள் பணம் வீணாகலாம். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படலாம். இதன் விளைவாக உங்களுக்கு இடையே அதிக வாக்குவாதங்கள் இருக்கும். இது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையிலான மகிழ்ச்சியை குறைக்கும். இதன் விளைவாக
உங்கள் மனைவியுடன் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், ஏனெனில் நாள்பட்ட நிலைமைகள் காரணமாக செரிமான பிரச்சனைகள் சாத்தியமாகும். பழைய பிரச்சனைகள் காரணமாக இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். சூரியனின் இந்த பெயர்ச்சியின் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் உங்கள் வாழ்க்கையிலும் இதுபோன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம். கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 2ஆம் வீட்டின் அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 7வது வீட்டில் அமர்வார். மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி உங்கள் வேலையில் திருப்தி குறைவாக இருக்கும். இந்த பெயர்ச்சியின் போது பணி அழுத்தம் உங்கள் மீது அதிகரிக்கும். இது சில நேரங்களில் உங்கள் கட்டுப்பாட்டை மீறும். நீங்கள் உங்கள் சக ஊழியர்களுடன் சில தடைகள் மற்றும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்கள் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவதற்கான நிலையில் நீங்கள் காணப்பட மாட்டீர்கள். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உத்தியோகம் தொடர்பான அணுகுமுறையில் பொறுமையாக இருக்க வேண்டும். வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வணிக நடவடிக்கைகளை மிகவும் தொழில்முறை முறையில் நடத்த வேண்டும், வியாபாரத்தை கையாள வேண்டும். அதிக லாபத்தை பெற உங்கள் வணிக கூட்டாளர்களிடமிருந்து தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கு பதிலாக உங்கள் வணிக கூட்டாளிகள் உங்கள் வேலையை வெற்றிகரமாக செய்வதில் உங்களுக்கு ஆதரவளிப்பதைக் காண முடியாது. உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் ஈகோ தொடர்பான தகராறுகள் ஏற்படலாம் மற்றும் தேவையற்ற வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் துணையுடன் உங்கள் உறவை சிறப்பாக வைத்திருக்க நீங்கள் சரிசெய்தலை நாட வேண்டியிருக்கும். இதன் மூலம் உங்கள் உறவில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியதில்லை. இந்த பெயர்ச்சியின் போது முதுகுவலியும் உங்களை தொந்தரவு செய்யலாம். அத்தகைய சூழ்நிலையில் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் முதல் வீட்டின் அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 6ஆம் வீட்டில் அமர்வார். தொழில்துறையில் நல்ல வெற்றி மற்றும் அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் வேலையில் உங்கள் முயற்சியால் பதவி உயர்வு மற்றும் ஊக்கத்தை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் பணியில் நீங்கள் காட்டும் அர்ப்பணிப்புக்காக உங்கள் மேலதிகாரிகளிடையே மரியாதையையும் பெறுவீர்கள். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் விரும்பிய லாபத்தை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் பந்தயம் மூலம் நல்ல வருமானத்தையும் பெறுவீர்கள். உங்கள் பெயரில் புதிய வியாபார ஒப்பந்தங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் கூட்டாண்மையுடன் வியாபாரம் செய்தால் உங்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஆதரவை பெறுவீர்கள். மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம். இதன் காரணமாக உங்கள் உறவில் பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் இதைத் தவிர்க்க விரும்பினால் உங்கள் மனைவியுடன் ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும். ஆரோக்கியத்தைப் பற்றி பேசினால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்கப் போவதில்லை. இருப்பினும் கால்களில் வலி மற்றும் மூட்டுகளில் விரைப்பு பிரச்சனை உங்களை தொந்தரவு செய்யலாம். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் தோல் எரிச்சல் மற்றும் வெயிலுக்கு ஆபத்தில் உள்ளீர்கள். கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 5ஆம் வீட்டில் அமையப் போகிறார். உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடமிருந்து சில பிரச்சனைகள், சவால்கள் மற்றும் போட்டிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் தொழில் தொடர்பான பயணத்திற்கு செல்லுமாறும் கேட்கப்படுவீர்கள் மற்றும் அது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இல்லாமல் போகலாம். உங்கள் தொழில் தொடர்பான சிறந்த வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்காக வேலைகளை மாற்றுவதை நீங்கள் பரிசீலிக்கலாம். வியாபாரத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களைப் பற்றி பேசினால் இந்த பெயர்ச்சியின் போது உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்காமல் போகலாம். உங்கள் வணிக உத்திகளை மாற்றி உங்கள் வணிகத்தில் அதிக வெற்றியைப் பெற புதுமையான உத்திகளை கடைப்பிடித்தால் நீங்கள் வெற்றியைப் பெறலாம். உங்கள் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களைச் செய்து நல்ல லாபத்தை தரும். மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி உங்கள் மனைவியுடன் பாதுகாப்பின்மை மற்றும் பதற்றம் போன்ற உணர்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சாதகமான அறிகுறிகளை கொடுக்கவில்லை. உங்கள் மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு நல்ல பரஸ்பர அனுசரிப்பு தேவைப்படும். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும், ஏனெனில் அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆளாக நேரிடலாம். இதன் விளைவாக இருமல் மற்றும் சளி அவர்களை தொந்தரவு செய்யலாம். உங்கள் பிள்ளைகளின் கால்களில் வலி மற்றும் விரைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் முதல் வீட்டின் அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 6ஆம் வீட்டில் அமர்வார்.
தொழில்துறையில் நல்ல வெற்றி மற்றும் அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் வேலையில் உங்கள் முயற்சியால் பதவி உயர்வு மற்றும் ஊக்கத்தைப் பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் பணியில் நீங்கள் காட்டும் அர்ப்பணிப்புக்காக உங்கள் மேலதிகாரிகளிடையே மரியாதையையும் பெறுவீர்கள். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் விரும்பிய லாபத்தைப் பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் பந்தயம் மூலம் நல்ல வருமானத்தையும் பெறுவீர்கள். உங்கள் பெயரில் புதிய வியாபார ஒப்பந்தங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் கூட்டாண்மையுடன் வியாபாரம் செய்தால் உங்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஆதரவைப் பெறுவீர்கள். மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம். இதன் காரணமாக உங்கள் உறவில் பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் இதைத் தவிர்க்க விரும்பினால் உங்கள் மனைவியுடன் ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும். ஆரோக்கியத்தைப் பற்றி பேசினால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்கப் போவதில்லை. இருப்பினும் கால்களில் வலி மற்றும் மூட்டுகளில் விரைப்பு பிரச்சனை உங்களை தொந்தரவு செய்யலாம். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் தோல் எரிச்சல் மற்றும் வெயிலுக்கு ஆபத்தில் உள்ளீர்கள். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 3வது வீட்டில் அமர்வார். உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான உறுதியைப் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பயணத்தை மேற்கொண்டாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் வளர்ச்சியடைவீர்கள் மற்றும் உங்கள் சொந்த முயற்சியின் மூலம் இந்த வளர்ச்சியை அடைய வாய்ப்புள்ளது. உடன்பிறந்தவர்களின் ஆதரவையும் அன்பையும் பெற்று வெற்றி பெறுவீர்கள். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் தொழில் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய பயணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் தொழில் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய பயணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் செய்யும் அனைத்து உழைப்புக்கும் பதவி உயர்வு, ஊக்கம், அங்கீகாரம் கிடைக்கும். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் வெளிநாட்டில் நல்ல வாய்ப்புகளுடன் ஒரு புதிய வேலையை பெறலாம். இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும். மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது நீங்கள் நல்ல நிதி ஆதாயங்களைப் பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன மற்றும் வெளிநாட்டுப் பயணத்தின் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கும் நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள். வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தரும். இந்த வாய்ப்புகள் மூலம் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் மனைவியுடன் நல்ல புரிதலை வளர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் மனைவியுடன் நல்ல இணக்கம் மற்றும் வலுவான உறவுகளுக்கு நல்ல தரங்களை அமைக்கும் நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தைப் பற்றி பேசுகையில் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் தைரியம் நன்றாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அல்லது கடுமையான உடல்நலப் பிரச்சினைகள் எதுவும் இருக்காது. உங்களுக்கு ஆற்றல் குறைவு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் இந்த பிரச்சனையும் வர வாய்ப்புள்ளது. தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 2ஆம் வீட்டில் அமர்வார். இதன் விளைவாக அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் மற்றும் உங்கள் தந்தையின் ஆதரவையும் பெறுவீர்கள். வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். உங்கள் மனைவியின் ஆதரவைப் பெறுவீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் காண்பீர்கள். நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் உங்கள் அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்புக்கு உரிய பாராட்டுகளையும் பெற முடியும். நீங்கள் வெளிநாட்டில் வேலை பெறலாம். அத்தகைய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியைத் தரும். நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நல்ல லாபத்தைப் பெறுவீர்கள். பணத்தைப் பற்றி பேசினால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எந்த துறையில் பணிபுரிகிறீர்களோ அந்த துறையில் கடின உழைப்பு உங்களுக்கு அதிக பணத்தை சேர்ப்பதில் உதவுவது மட்டுமல்லாமல் உங்கள் வருமானம் அதிகரிப்பதைக் குறிக்கிறது. மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி உங்கள் மனைவியுடன் நல்ல உறவைப் பேணுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதன் காரணமாக உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு இந்த காலகட்டத்தில் வலுவடையும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் உருவாக்குவது போல் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் எங்காவது வெளியே செல்லலாம். அத்தகைய திட்டம் உங்கள் உறவை பலப்படுத்தும். ஆரோக்கியத்தைப் பற்றி பேசுகையில் உங்கள் திருப்தி மற்றும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது முதல் வீட்டில் அமர்வார். சூரியனின் இந்த பெயர்ச்சியால் உங்கள் மனதில் சில பாதுகாப்பின்மை உணர்வு எழலாம். இது உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும்.
சொத்து அல்லது பந்தயம் போன்ற எதிர்பாராத மூலங்களிலிருந்து நீங்கள் திடீர் லாபத்தை பெறலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் மாற்றம் அல்லது உங்கள் வணிகம் தொடர்பான உத்தியில் மாற்றம் போன்ற சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பெயர்ச்சியின் போது எதிர்பாராத விதமாக வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடலாம். நீங்கள் ஒரு நல்ல வேலையை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற வேண்டும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் சில பாதகமான தருணங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். நீங்கள் வணிகத் துறையில் ஈடுபட்டிருந்தால் இந்த பெயர்ச்சியின் போது உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ ஏற்படாது. மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி நீங்கள் வழக்கமான வழியில் பணத்தை சேமிப்பதற்கு பதிலாக பரம்பரை மற்றும் வணிகத்தின் மூலம் லாபம் சம்பாதிக்கும் நிலையில் இருப்பீர்கள். நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் மற்றும் இது உங்களுக்கு வெற்றியைத் தரும். உறவைப் பற்றிய புரிதல் இல்லாததாலும் உங்கள் மனைவியுடனான உறவைப் பேணுவதில் தவறியதாலும் உங்கள் மனைவியுடன் சச்சரவுகள், வாக்குவாதங்கள் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தைப் பற்றி பேசுகையில் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் கால்களில் வலி, மூட்டுகள் மற்றும் தொடைகளில் விரைப்பு ஏற்படலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் சரியான கவனம் இல்லாததால் இது நடக்க வாய்ப்புள்ளது. கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு சூரியன் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 12ஆம் வீட்டில் அமர்வார். உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் தொழில்துறையுடன் இணைந்திருந்தால் நண்பர்கள் மூலம் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் தவறிவிடலாம். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் செலவுகளும் அதிகரிக்கப் போகிறது. உங்கள் தொழில் வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் நீங்கள் வேலையில் அழுத்தம் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் செய்யும் அனைத்து கடின உழைப்பிற்கும் உங்கள் சகாக்களிடமிருந்து சரியான பாராட்டுகளைப் பெற முடியாமல் போகலாம். வேலையில் திடீர் மாற்றம் மற்றும் சக ஊழியர்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் இந்த பெயர்ச்சி உங்கள் வணிகத்திற்கு ஒரு முக்கியமான நேரமாக இருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. இதன் விளைவாக வணிகத்தில் முதலிடத்தை அடைய வேண்டும் என்ற உங்கள் கனவு கொஞ்சம் கடினமாக தோன்றலாம். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் நண்பர்களுக்கு கடன் கொடுக்கும் சூழ்நிலையையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் நண்பர் பணத்தை உங்களிடம் திருப்பித் தராமல் போகலாம். இதன் காரணமாக உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் வங்கியில் கடன் வாங்கலாம். உறவுகளில் புரிதல் இல்லாததால் உங்கள் மனைவியுடன் இணக்கமின்மையை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் மனைவியுடன் ஒருங்கிணைப்பை பேணுவது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். உங்கள் மனைவி அல்லது நண்பர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 11வது வீட்டில் அமர்வார். உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான உறுதியைக் காட்டுவீர்கள் மற்றும் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியையும் நீங்கள் வலுவான முறையில் செய்வதைக் காண்பீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையைப் பெறலாம். இதன் மூலம் நீங்கள் முழுமையாக திருப்தி அடைவீர்கள். உங்களின் கடின உழைப்பாலும் மன உறுதியாலும் இந்த பதவி உயர்வு சாத்தியமாகும். நீங்கள் வணிகத்துறையில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் பணத்தைப் பற்றிய பல வாய்ப்புகளைப் பெறுவீர்கள். அத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தியைத் தரும். மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி நீங்கள் நல்ல நிதி ஆதாயங்களைப் பெறுவீர்கள். இந்த பெயர்ச்சியின் போது அத்தகைய ஆதாயங்கள் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும். புத்திசாலித்தனமாக செல்வத்தை குவிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவை வலுவாக வைத்திருக்கவும் உறவில் அன்பின் உணர்வை வளர்க்கவும் நீங்கள் ஒரு நிலையில் இருப்பீர்கள். இது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையிலான உறவை பலப்படுத்தும். நீங்கள் நல்ல ஆற்றலையும் உற்சாகத்தையும் காண்பீர்கள். இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் மற்றும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு உயர்ந்த மகிழ்ச்சியை அளிக்கும்.